Daily. Taste the Daily. நம்முடைய வரி பணத்தை நம்முடைய பங்களிப்பை வாங்கி கொண்டு ஒன்றிய அரசு ஏன் கொடுக்க மறக்கிறாங்க? சமர்கா சிக்ஷாவில் எவ்வளோ பணம் வரணும்? 2452 கோடி வரணும். ஏன் இது வரைக்கும் கொடுக்கல? என்ன மாற்றாந்தாய் மனப்பான்மை? நீ பிஎம் ஸ்டீல கையெழுத்து போடு, புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் கையெழுத்து போடு, கையெழுத்து போட தான் கொடுப்பேன்னா அது என்ன அராஜகம்? அது இந்தியாவுக்குள்ளே தானே தமிழ்நாடு ஒரு மாநிலமாக இருக்குது. அப்போ எந்த நிதியும் கொடுக்க மாட்டாங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் வரலாறு காணாத மழை வந்தாலும் வெள்ளக்காடானாலும் நிதி கொடுக்க மாட்டாங்க. தூத்துக்குடியே அழிஞ்சு போகிற நிலைமைக்கு போனாலும் நிதி கொடுக்க மாட்டாங்க. அப்போ எந்த நிதியும் கொடுக்க மாட்டாங்கன்னா தமிழ்நாடு இந்தியாவுடைய ஒரு அங்கம் தானே. பத்திரிக்கையாளர் நீங்கள் தான் கேட்கணும், எழுதணும். ஏன் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறீங்க? இன்றைக்கி இந்தியாவிலே 2வது மாநிலம் நிறைய வரி பணத்தை கொடுக்கறதுக்கு ஒன்றிய அரசுக்கு ஜிஎஸ்டி கொடுக்குறது தமிழ்நாடு தான். நம்முடைய பங்களிப்பு நம்முடைய உரிமை கொடுக்க மறுக்கிறாங்கன்னா நீங்கள் தான் கேட்கணும். அது எப்படி ஒரு தமிழ்நாடு அரசு இயங்கும்? நான் நிதியே கல்விக்கு நிதி கொடுக்க மாட்டேன், நேச்சுரல் கலாமிட்டிக்கு நிதி கொடுக்க மாட்டேன், எந்த நிதியும் கொடுக்க மாட்டேன். ஏற்கனவே உள்ள நிதியெல்லாம் வேறு மாநிலங்களுக்கு உத்தரப்பிரதேஷ், பீகார், ஆந்திராவுக்கு பிரித்து கொடுத்துருவேன். குஜராத்துக்கு நிறைய நிதி கொடுப்பேன்னா எப்படி? அது அராஜகம் நடக்குதுங்க. அது ஏங்க அது ஒரு பிஸ்னஸ். அது அவர் ஒரு கமர்ஷியல் மேன். நாளைக்கு நீங்களே ஒரு கட்சி ஆரம்பித்து பிரசாந்த் குத்தர் இது 100 கோடி ரூபாய் கொடுக்குறேன், இல்லை என்னால் கொடுக்க முடியல, ஒரு ஸ்பான்சர் இருக்கார், அவர் கொடுக்குறாரு வாங்க அப்படின்னா அவர் வருவார். அவர் ஆனால் மக்கள் பிரசாந்த் கிஷோருடைய வகுத்து கொடுக்குற திட்டத்தினால வாக்களிக்கிறது இல்லை. நலத்திட்டங்கள், நற்பெயர், ஏற்புடையது, இதுக்கு தான் வாக்களிப்பாங்க. அவரே தோத்து போனார். இன்னும் நிறைய இல்லை இன்னும் நிறைய இல்லை. அது ஒரு பார்ட். அது ஐடி ஒர்க்கு மட்டும் தான் அவங்க பண்ண முடியும். மக்களை போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ மக்கள் நான் தீர்மானிக்கிறீங்களோ அதுதான். இப்போ ஏன் அப்படின்னா பீகாரில் இவர் போட்டிட்டார், ஏன் வெற்றி பெற முடியல, தோற்று போயிட்டார். அவர் ஸ்ட்ராட்டஜி அவருடைய மாநிலத்தில் அவருக்கே ஒர்க் அவுட் ஆகல. அப்போ எங்கே விஜய்க்கு ஒர்க் அவுட் ஆக போகுது? அது அவருடைய ஸ்ட்ராட்டஜி அவருக்கே ஒர்க் அவுட் ஆகலை, அவருக்கே பயனளிக்கலை. அது அவருடைய விருப்பம், நாம சொல்ல முடியாது. கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க, செலவு பண்ண ஆள் இருக்காங்க, அதுக்கு நிறைய பேர் இப்போ சேர்ந்துருக்காங்க. அடையாள அட்டை கொடுக்க போகிறோம், சரி. நான் யாரையும் சொல்ல சார், நீங்கள் ஏன் சார் மென்ஷன் பண்ணுறீங்க? நிறைய பேருன்னு சொல்கிறேன். அதான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. பாஜகவின் சித்து விளையாட்டு இன்னும் என்னென்ன நடக்க போது பாருங்க. எங்களுக்கு எதனா நோய்வாய்ப்பட்டால் நாங்கள் அங்கே தான் போய் கொடுப்போம். கம்யூனிஸ்ட் தலைவர் பாலகிருஷ்ணன் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். ஐயா நல்லக்கண்ணு RNK தொடர்ந்து அங்கே தான் போய், எங்கள் தலைவர் காங்கிரஸ் தலைவர் குமரி அனந்தன் அங்கே தான் போயிட்டு மருத்துவம் பார்க்குறாரு. நாங்கள்லாம் அங்கே தானே மருத்துவம் பார்க்குறோம். நேற்று கூட போயிட்டு வந்தோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.